அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. கேரளாவில் ஒரு 16 வயசு பொண்ணு யூடியூப்பை பார்த்து வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லி 60 நாள் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. இது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நோய்க்கு வைத்தியம் சிகிச்சை சரியான முறையில் எடுத்துக்கணும். அந்த காலத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க வாய் நாடி வாய்ப்பச்சல். அதாவது ஃபஸ்ட்டு நோய்னா என்ன நோய், அது எதனால் வருது, அதை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இவங்க ஒபிசிட்டி, அதாவது எடை அதிகமாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஸோ எடை அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா மனக்கவலையிலேயே வரலாம், ஹார்மோன் ப்ராப்ளத்தினால வரலாம், நிறைய உணவு உட்கொள்றதுனால வரலாம், இல்லை ஜெனட்டிக்காக கூட வரலாம். அது என்னன்னு தெரியாமல் இவங்க நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு, அதாவது அனரெக்சியா நர்வோசா அப்படிங்கிற ஒரு மனநோய். அதனால் என்னென்னா சாப்பிடாமலே இருக்கிறாங்க, எங்கே வெயிட் ஏறிடுமோங்கிற ஒரு பயம். அப்போ என்ன ஆகுது, அதனால் மற்ற கெமிக்கல், உதாரணத்துக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கிறது. ரத்த சுவாசம், ரத்தத்தில் பிரச்சனைகள் வருகிறது, ஹார்ட் இயங்காமல் போகும், சில டைம் கிட்னி ப்ராப்ளம் வருது. ஸோ அப்போ உயிரிழக்கக்கூடிய அபாயங்களை ஏற்படுகிறது. ஸோ அப்போ என்னென்னா எந்த இருந்தாலும் டயட் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்களாக டிசைட் பண்ணாதீங்க. அதனுடைய ஹெல்த் அட்வைசர் வேணும், டயட்டிஷியன் பற்றி வேணும். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உதாரணத்துக்கு உடம்புல ரத்தத்தில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, எவ்வளோ, உதாரணத்துக்கு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கா, சர்க்கரை நோய் இருக்கிறதா, தைராய்டு ப்ராப்ளம், சில தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால வெயிட் ஏறலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே ஓரளவு நல்லாயிடுவீங்க. ஸோ நீங்களாக சிகிச்சை அளிக்காமல் நல்ல ஒரு மருத்துவரை கலந்து ஆலோசித்து, நியூட்ரிஷனை பற்றி ஆலோசித்து உங்கள் எடையை குறைப்பதற்கான வழியை மேற்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.